ஈரோடு அருகே வெங்கடேசன் கீர்த்தனா தம்பதியினரின் அதாவது 1.5 வயது குழந்தை, பெண் குழந்தை கடந்த மாதம் 16ஆம் தேதி காணாமல் போனது குறித்து தற்போது அந்த குழந்தையை நேற்று நாமக்கல்லில் வைத்து காவல்துறையினர் மீட்டு தற்போது அந்த அந்த பெற்றோரிடம், அந்த குழந்தையின் பெற்றோரிடம் ஒப்படைத்துள்ளனர். மேலும் அது சம்பந்தமுடைய அந்த குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட ரமேஷ் மற்றும் நித்யா ஆகிய இருவரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த மாதம் 16ஆம் தேதி ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதியரான வெங்கடேசன் கீர்த்தனா தம்பதியினர் 2.5 வயது, அதாவது 1.5 வயது குழந்தை முசுவரியிலிருந்து அறுத்து கடத்தி சென்றப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் காவல்துறையினர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையிலும் குழந்தையை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று நாமக்கல்லில் வைத்து குழந்தையை மீட்டு அது திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட, அதாவது குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். தற்போது அந்த குழந்தையை பெற்றோரிடம், அதாவது கடத்தப்பட்ட குழந்தையை ஆந்திரா மாநில வெங்கடேசன் மற்றும் கீர்த்தி தம்பதியினர் ஒப்படைக்கப்பட்டு தற்போது அந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட ரமேஷ் மற்றும் அவரது 2வது மதியான நித்யா ஆகிய இருவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் ஈரோடு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வரும் 24ஆம் தேதி வரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க குற்றவியல் நீதிமன்ற துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவமானது ஈரோட்டில், அதாவது குழந்தை கடத்தல் சம்பவமானது இந்த பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையின் இந்த துரிதமான செயல்பாட்டினை கண்டு பொதுமக்கள் மற்றும் பெற்றோர் மற்றும் அந்த குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.